ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் நெற்றியை தொட்ட உன்னை ஆசீர்வதித்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நடக்க போகிறது எல்லாமே எப்படி நடக்குமோன்னு யோசித்து வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காகவே இரட்டிப்பு நல்ல செய்திகளோடு உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இதுவரை கண்ணீரையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே சந்திச்ச ஓ வாழ்க்கையில் இப்போது என்னுடைய அற்புதங்களை நீ உணரப் போகிறாய். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையானது நிம்மதியாகவும் சந்தோஷமானதாகவும் ஆனந்தமாகவும் இருக்கப் போகிறது. உன் குலம் காக்க, உன் நலம் காக்க, உன் துயர் போக்க, உன் மனசை குளிர்விக்க உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. இனி நீயே சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் ராஜ வாழ்க்கையை தான் வாழ போற. ஏன் தெரியுமா? இங்கே கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது, கஷ்டங்களை உனக்கு கொடுத்தவர்களும் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ பட்ட காயங்களை நினைத்தா கலங்குகிறாய். நீ அவமானப்பட்டிருந்தாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, வேதனைப்பட்டிருந்தாலும் சரி, அதை பார்த்தவர்கள் எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னையே யோசிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்குது. நீயும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணுன்ற உத்வேகத்தோடு உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. இந்த அற்புதமான நாளில் என்னை தொட்ட உன் கரங்களில் உனக்கான வெற்றியை நான் ஆசீர்வதித்து அருள் செய்வேன் என் செல்லமே. தட்டி பறிப்பவர்கள் யாரு, உன்னை தட்டி கொடுப்பவர்கள் யாருன்னு நீ அடையாளம் தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் சில நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையையும் கஷ்டமான சூழ்நிலையும் கொடுத்தேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இருப்பவர்கள் யாரு, அல்லது ஏதாவது ஆபத்தோ பிரச்சனையோ வந்தால் விழுந்தடிச்சு ஓடுறவங்க யாருன்னு இப்போது புரிந்து கொண்டாயா? பயப்படாத. என்ன நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைப்பேன். தைரியமாக இரு என் செல்லமே. நல்லவங்கனுக்கு யாரை பார்த்தாலும் நல்லவங்களா தெரியும். ஆனால் ஏமாற்றுக்காரனுக்கும் மோசடி பேர்வழிக்கும் யாரை பார்த்தாலும் இவங்க ஏமாற்றுவாங்களோன்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் இந்த உலகில் இருக்க மனிதர்கள் எல்லாருமே தன்னை போலதானே மற்றவர்களையும் நினைக்கிறார்கள். அல்ல அல்ல குறையாத அருள் செல்வங்களை உனக்கு கொடுப்பதற்காக அட்சய பாத்திரமாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் தவறாக யோசிக்க வேண்டாம். எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் கூடவே இருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் என் செல்லமே. நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் சுலபமாய் நான் நடத்தி முடிப்பேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்ட உன் வாழ்வில் இந்த நாள் முதலே இனி பொற்காலம் வரப்போகுது. நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னால ஜொலி ஜொலித்து வாழப்போகிறாய் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்தால் மட்டும்தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்பது கிடையாது. நீ யாருக்கும் தீங்கு செய்யாம, யாரையும் ஏமாற்றி பிழைக்காம, எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி மன அமைதியோடு வாழ்ந்தாலே உன் சாயப்பா உன்னை தேடி வந்துடுவேன். ஒரு சிலர் உன்னுடைய குணம் பிடிக்கல, நடத்த பிடிக்கல, உன்னுடைய நிலைமை சரியில்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரமாக இருக்குன்னு நினச்சி ஓராடி தள்ளி வைக்கணும்னு யோசிச்சாங்கன்னா அவர்களே யோசிக்காத வகையில் நீ 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கள். அப்படி எண்ணம் கொண்ட மனிதர்களின் நட்போ உறவோ உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. நீ எல்லாருக்கும் சரி சரின்னு விட்டு கொடுத்து போகிறதுனால தானே உன் அருமை என்னன்னு தெரியாமல் உன்னை அலட்சியமாய் நினைக்கிறார்கள். அவர்களே யோசிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். உன்னை பற்றி உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள நினச்சி நீ கவலைப்பட வேணாம். அவங்க உனக்கு முன்னாடி நின்று பேச பயந்து தானே உனக்கு பின்னால் இருந்து பேசுகிறார்கள். அவர்களுக்கு உன் எதிரில் நிற்கக்கூட தகுதி இல்லை என் செல்லமே. உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரோ அவங்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பொறுத்தவரை நீ உண்மையாக இருந்தால் போதும். இந்த உலகத்தில் வாழ எல்லாருக்கும் நீ உண்மையாக இருக்கணும்னு நினச்சினா கடைசியில் சுலபமாக உன்னை முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சதை சாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களிடம் பழகி பார்த்து தான் அவர்களை பற்றி நீ முடிவு செய்ய வேண்டுமே தவிர அவங்க இவங்களை பற்றி அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு ஒருவரை பற்றி மற்றொருவர் சொல்வதை கேட்டு ஒருவரின் குணத்தை நீயாகவே மதிப்பிட வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன்.